இது வந்து கொண்டக்கடலை டோஃபு பண்ணியிருக்கேன். இது வந்து குழந்தைங்க சுண்டெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக போட்டு, கொஞ்சமாக பூண்டு போட்டு, வெங்காயம் போட்டு, இதை போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து டோஃபு பன்னீர் அப்படின்னு சொல்லி பசங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு தெரியாமலே உள்ளே போயிடும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி செய்யணுன்னா, கொண்டக்கடலையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் நல்லா அரைச்சி வடிகட்டி கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், காரப்பொடி போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் திக்னஸ் வந்த அப்புறம் எண்ணெய் தடவின பிளேட்டில் கொட்டிடுங்க. அப்புறம் இது மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து இதை சப்ஜிக்கு இல்லாமல் சப்ஜி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் போட்டு இதையும் போட்டு நீங்கள் சப்ஜி மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கொண்டக்கடலை டோஃபுவை வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போட்டு டோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் இதில் ஆல்ரெடி உப்பும் காரமும் போட்டதுனால வேறு எதுவும் சேர்க்கலை. இந்த பேட்ச் ரெடி ஆகிட்டப்புறம் காட்டுறேன். இது கொண்டு வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வந்து அதுக்கு தொட்டுக்க வந்து நான் சால்சா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு சைனீஸ் கொரியன்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, சூடான எண்ணெய் அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, சூடான எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் எள்ளு, கொஞ்சோண்டு காரப்பொடி போட்டு, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இது மேலே ஊற்றியும் சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.